இடம் பார்க்க போயிட்டு தாத்தா கூட போயிட்டு வந்துட்டு ஏன் போகலைன்னு சொல்லணும். அடுத்தது வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல எதுக்கு அந்த ஆள பின்னாடி நிற்க வச்சு, புருஷன் மாரி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆள் எதிர்த்தாப்புல வரும்போது தாத்தா எதிர்த்தாப்புல வரும்போது எதுக்கு திரை போட்டு மூஞ்சி மறைக்கணும். இதெல்லாம் வந்து எதுக்கு அப்புறம் அந்த ஆள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போணும். வீட்டுக்கு எதுக்கு வர சொல்லணும். வீட்டுக்கு வர சொல்லி நீங்க எதுக்கு பாடி ஷேவிங் பண்ணணும். எதுக்கு தாத்தாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போ சொல்லணும் எல்லா டைமும். எதுக்கு வந்து அப்புறம் தாத்தாவ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போணும். எதுக்கு வீட்டுக்கு வர சொல்லணும். தாத்தாவுக்கும் உங்களுக்கும் அப்புறம் என்ன நடந்திருக்கு? எந்த விஷயத்த நீங்க மூடி மறைக்கிறீங்க? அப்புறம் எதுக்குங்க நீங்க அந்த ஆளையே வச்சுட்டு இருக்கலாமே. ஒரு லைஃப்ல உங்களுக்கு ஒருத்தன் வேணும், 2வது வேணும். அவனும் 2வதுனா 2வது வச்சுட்டு இருக்கான். 3வது ஒரு ஆள எதுக்கு வர சொல்றீங்க? எதுக்கு லைஃப்ப மன உளைச்சல குடுக்குறீங்க? தேவையில்லாத வேலைலாம் ஏங்க பார்க்குறீங்க? இது மாரி யாரும் வந்து இது மாரிலாம் பண்ணாதீங்க. சரியா? ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழுங்க. இல்லையா, 2வது ஒண்ணு வந்துச்சா, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட பாருங்க. அதுவும் இல்லையா விட்டுருங்க. திரும்ப ஒருத்தன 3வதா போட்டு அலக்கழிக்காதீங்க.